தியானம் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களிலிருந்து தொகுக்கப்பட்டது. எல்லா மதங்களும் தியானத்தை வற்புறுத்துகின்றன. தியான நிலையே மனதின் மிக உயர்ந்த நிலை என்று யோகிகள் கூறுகிறார்கள். மனம் புறப்பொருட்களை ஆராயும் போது அந்த பொருட்களுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. அந்த பொருட்களின் மயமாக ஆகிவிடுகிறது. பண்டைய இந்திய தத்துவ ஞானி ஒருவர் இதற்கு ஓர் உவமை கூறியுள்ளார். மனிதனின் ஆன்மா ஒரு பளிங்கு போல் உள்ளது. பளிங்கு தன் அருகிலுள்ள எந்த நிறத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுபோலவே ஆன்மா எதனுடன் சேர்ந்தாலும் அதன் தன்மையை அடைகிறது. அதுதான் சிரமமான காரியம். அதுவே தலையை உண்டாக்குகிறது. நிறத்தின் தீவிரத்தால் தன்னை அறவே மறந்து தான் சார்ந்த பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. பளிங்கின் அருகில் ஒரு சிவப்பு மலர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். பளிங்கு சிவப்பு நிறம் பெறுகிறது. தன்னை மறந்து தான் சிவப்பு என்றே எண்ணுகிறது. நாமும் உடலின் இயல்பிலேயே ஒன்றி நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். அழியக்கூடிய இந்த உடலிலிருந்தே எல்லா துயரங்களும் உண்டாகின்றன. நமது கவலை, சஞ்சலம், தொந்தரவு, தவறு, பலவீனம், தீமை எல்லாம் நாம் உடம்பே என்று கருதும் ஒரு பெரும் தவற்றிலிருந்தே உண்டாகின்றன. இதுதான் சாதாரண மனிதனின் இயல்பு. அருகிலுள்ள மலரின் நிறத்தை தன்னிறமாக கொள்ளும் பளிங்கு போன்றவன் மனிதன். எப்படி பளிங்கு சிவப்பு மலர் அல்லவோ அப்படியே நாமும் உடல்கள் அல்ல. தியான பயிற்சி தொடர்கிறது. பளிங்குதான் யார் என உணர்கிறது. தன் நிறத்தை மேற்கொள்கிறது. வேறு எதையும் விட தியானமே நம்மை உண்மைக்கு வெகு அருகில் அழைத்து செல்கிறது. ஆன்மா தன்னில் நிறைபெற முயற்சிப்பதையே நான் தியானம் என்கிறேன். ஆன்மா தன்னிலேயே மூழ்கி தன் மகிமையிலேயே திளைத்திருக்கின்ற நிலைதான் அதன் மிகவும் சுகமான நிலையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பரமாத்மா ஒருவர் உள்ளார். அவரே ஈஸ்வரன், யோகேஸ்வரன். அவரே தனிபுருஷன். அவரே எல்லாம் வல்லவர். அவர் எல்லோருடைய இதயத்திலும் உள்ளார். அவருக்கென்று ஒரு தனி உடம்பு இல்லை. அது தேவையும் இல்லை. தியானத்தால் நீங்கள் அடையக்கூடிய அனைத்தையும் யோகிகளுக்கெல்லாம் யோகியாக உள்ள ஈஸ்வரனை தியானிப்பதால் அடைய முடியும். ஒரு மகானை தியானிப்பதாலும் அந்த நிலையை நீங்கள் அடைய முடியும்.